ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. பெத்தவங்க நீங்க ஆசீர்வாதம் பண்ணாம வேற யாருமா பண்ணுவாங்க? எஜமா, நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணீங்களே, அம்மா கோபம். ஓ ஆய், வெக்கத்தை பாருங்களேன். அட சும்மா இருப்பா, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசிடுச்சு. ஐயா எஜமா, நீ கூறியா அதே அதே பதிலை? ஐயா, இது மகாராணி இல்லையா, நாடகக்காரி மகாராணி வேஷம் போட்டிருக்காங்க. இந்த ஜடம் புரியாதவங்களுக்கு ஒரு புதிர், புரிஞ்சவங்களுக்கு ஒரு புயல். ஐயா, நான் ஒரு பொண்ணை விரும்புறேன், அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன். என் வண்டியில ஏறுறதுக்கு யாரா உனக்கு அதிகாரம் கொடுத்தது? எஜமா, நான் என்ன தப்பு பண்ணேன்? பேசாத. எனக்கு ஒன்றும் புரியல எஜமா. இல்லை, ஏழையின் நீதிக்கு கண்ணுண்டு பார். நீங்க எங்களுக்குன்னு கொடுக்கறது எதுவுமே ஒழுங்கா எங்களுக்கு வந்து சேர்றது இல்லைங்க ஐயா. திவான், என்னைக்கு எங்களுக்கு குழந்தை பிறந்ததோ அன்னைக்கே எங்க பூரா சொத்தையும் உங்க குழந்தை பேர்ல எழுதி வச்சிட்டோம். இப்ப அதையும் உங்க பேருக்கு எழுதி வைக்கிறோம். இது உங்க பையன் பேர்ல எழுதி வச்சிருக்கிற உயில். இது ஏழைங்களோட உயிர். நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சிட்டோம். ஆனா நீங்க ஏழைங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சாலும் போறேயா, இந்த குழந்தை அன்புள்ள பண்புள்ள ஒரு சாதாரண மனுஷனா வளர்க்கணும். பணத்தோட நிழலை உன் மேல படக்கூடாது. ஒதுங்க கூடாது நல்லவனே, தொல்லை நேராது தூயவனே. எங்கடா எஜமா? சொல்டா, எஜமான் என்ன பண்ண சொல்டா. எஜமான கொண்டு வாங்கலையே, அவர் உங்களோட தானே இருக்காங்க. எங்க இருக்காரு சொல்லு, எங்க இருக்காரு? உங்களுக்கு ஒன்றும் ஆகல, நீங்க நல்லா இருக்கீங்க. நானே உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். உங்களுக்கு எப்படி புரிஞ்சதுன்னு எனக்கு வர வர என்ன நடக்குது எது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எஜமா. இந்த முத்து எப்பவுமே என்னைக்குமே எல்லாருக்கும் ஒரு சேவகன் தான். நீங்க தான் எனக்கு எஜமா.